என்னங்கடா தினம் இங்க பந்தடிக்க வேண்டியது, நாங்க எடுத்து போட வேண்டியது, இதான் எங்களுக்கு வேலையா? இதே பொழப்பா போச்சு. லீவ் விட்டா போதும், வானர படைங்க மாதிரி எல்லா பக்கிங்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறேன், கில்லி தாண்டா ஆடுறேன்னு சும்மா காலனியே கிடுகிடுக்க வைக்கிறது. விளையாடுனதெல்லாம் போதும், போங்கடா உங்க வீட்டுக்கு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, போங்கடா எல்லாரும் வீட்டுக்கு போங்கடா. ஏங்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ அவங்கள விளையாட கூடாதுங்கற, நான் அவங்கள விளையாடுங்கங்கற. பாக்கியம் இந்த வயசுல விளையாடாம என் வயசுல விளையாட போறாங்க. விளையாடிட்டு போட்டோம் விடு, இதுல உனக்கு என்ன தொந்தரவு? முறைக்காத, நான் ஆபீஸுக்கு போனோம், காஃபி கொடு. என்னமா வேணி? அப்பா தோசை மாவுல நேரத்தை சொல்லிருக்க தானே, நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. காலேஜ் போற நேரத்துல இதெல்லாம் என்ன வேலை? இந்தாமா, காலேஜ் போணும், டிஃபன் கொடு. டிஃபனா? தோசை தாண்டி ஊத்தணும், ஒவ்வொருத்தருக்கா ஊத்திட்டு இருக்க முடியாது. திவ்யாவும் வந்துட்டோம், 2 பேருக்கும் சேர்த்து ஊத்துறேன். முதல்ல உங்க அப்பாவை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு வரேன். என்னமோ என்ன காசி யாத்திரைக்கு அனுப்புற மாதிரி பேசிட்டு இருக்க. பிடிங்க. ரொம்ப சூடா இருக்கு போல் இருக்கு. கொதிக்குது. நான் காஃபியா சொன்னேம்மா. நானும் காஃபியை தான் சொன்னேன். மா, தோ திவ்யா வந்துட்டா பாரு, தோசை ஊத்து. வரேன்டி. இருடி. என்னம்மா? இத குடி, சூடா இருக்கு. என்ன மெதுவா குடி. தேங்க்ஸ் மா. ஏய் நீ போடி, நான் ஊத்துறேன். ஆதர்ஷ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். வேணி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வேணி இல்லையா? வேணி இல்லாம எங்க போயிட போறா? இத இருக்கா, இரு குடுக்குறேன். வேணி. என்னப்பா? ஆமா, இந்தா உன் ஃப்ரெண்ட் ஆதர்ஷ் பேசுறான். சீக்கிரம் பேசிட்டு கூட நான் ஆபீஸ் போறேன். சொல்லு ஆதர்ஷ். பாக்கியம் வரேங்க. இந்தா நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. ஏங்க வேணியும் திவ்யாவும் காலேஜ்ல செகண்ட் டர்ம் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு முகூர்த்த நாள், எப்படி 2 மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும், ஏதாவது தேத்த பாக்குறேன். நாளைக்கு மறுநாள் கட்டிடலாம். அம்மா வேணி, லேட் ஆகுதுமா. தோப்பா இந்தாங்கப்பா. சரி நான் வரேன். ஏய் சீக்கிரம் தலை தொட்டிட்டு கிளம்பு. நீ வந்து வரேம்மா. என்ன ராமச்சந்திரன் சார், யாரையும் எதிர்பார்த்து நிக்கிறீங்க? இந்த பிளம்பர் சாமியை வர சொல்லியிருந்தேன், இன்னும் காணும். அதானே சார், அந்த பிளம்பர் பையன் மேல அவ்வளவு பிரியம், அப்பப்போ வந்து தேடுறீங்க. பிரியம் என்ன சார் பிரியம்? அவன்னா மகமனா மச்சானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கையில் உள்ள காசு வெறுமனமாக முடங்கி கிடக்க வேணாமே, சொத்தாக இருக்கட்டுமேனு இந்த காலனியில் 6-7 வீடை வாங்கி போட்டேன். மாறி மாறி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை. 4 நாளைக்கு முன்னாடி பி பிளாக்கில் பைப்பில் அடப்புன்னாங்க, இன்றைக்கி சி பிளாக்கில் அடப்புங்கிறாங்க. பைப்பில் அடப்பெடுக்கிறதுலையே என் வாழ்நாள் முடிஞ்சு போயிடும்ல இருக்குது. அதுக்காக தான் இந்த பிளம்பர் பையில அடிக்கடி தேட வேண்டியதாக இருக்குது. கேம்ப் ரோட்ல உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, அங்க போய் உங்க குடும்பத்தை வச்சுட்டு நீங்க மட்டும் இங்க ஒண்டியா தங்கறதுக்கு பேசாம இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு குடும்பத்தோட போய் நிம்மதியா இருக்கலாம்ல. நான் என்ன உங்களை மாதிரி ரீசர்வீஸ் கிளர்க்கா? தினமும் கிளம்புற 9 மணிக்கு கிளம்பி போய் 4 கல்யாணம் 2 சொத்துக்கரைன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் திரும்பி வரும்போது கையில் 4 காசோடையும் மல்லிகை போடும் திரும்பி வர்றதுக்கு எனக்கு வருமானங்கிறது இங்கே இருக்கிற 8 வீட்டு வாடகை மட்டும்தான். எனக்கு இந்த மாடி வீடு சொகுசு வாழ்க்கைலாம் எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அதை அனுபவிக்கட்டுமே. எனக்கு இந்த ஹவுசிங் போர்டு தான். இங்கேருந்து தான் என் வாழ்க்கையே ஆரம்பித்தேன். வெறும் தரையில் ஒரு பாயை போட்டு தலைவாணிக்கு பதில் கையை மடக்கி வச்சுக்கிட்டு தூங்குற சுகம் இருக்க, அது எந்த கட்டிலையும் கிடைக்காது சார். சரி சார், நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இந்த பிளம்பர் சாமியை பார்த்தா அப்படியே இந்த பக்கம் தள்ளி விட்டு போங்க. சரி சரி வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம்மா. என்னம்மா கல்பனா, என்ன சொல்றாரு வீட்டுக்காரரு? குடியை விடுறேங்கிறாரா இல்லையாங்கிறாரா? எங்கே சார், என்ன கூட விட்டுருவார் போல இருக்கு, ஆனா இந்த குடியை மட்டும் விட மாட்டேங்கிறாரு. அதான் இந்த டி அடிக்ஷன் சென்டர்ல போய் சேர்த்து விட்டு வேண்டியதானே. அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டார் சார். திருந்தணும்னு மனசுல கொஞ்சமாவது ஆசை இருந்தா வருவாரு. எங்க குடிக்கணும், குடிச்சிட்டு வந்து என்னை போட்டு அடிக்கணும், இதை தாண்டி எதையுமே யோசிக்கிறது இல்ல சார். சரி, இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்காவது போறாரா இல்லையா? இப்போ கொஞ்ச நாளா அதுக்கும் போறது இல்ல. ஏதோ எனக்கு தையல் வேலை தெரிஞ்சதுனால பொழப்பு ஓடிட்டு இருக்கு சார். கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். நம்ம காலனி கணேசனை தினம் ஒரு கும்பிடு போடு, எல்லாம் அவன் பார்த்துப்பான். பட்டுமா? சரிங்க சார். சாமி, உன்னை ராமச்சந்திரன் சார் தேடிட்டு இருக்காரு. அவர் வீட்டுல ஏதோ அடைச்சிருச்சான். சரிங்க சார், அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். பார்த்து வேலை செய்யுங்கப்பா.
அண்ணங்க வெயிட் பண்றாரு, நான் கிளம்புறேன். காலனி கணேசா, நான் உன்னை கடவுளாக பார்க்குறதில்ல, ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், பேசுகிறேன். அப்பா கணேசா, பிள்ளைங்களுக்கு டேம் ஃபீஸ் கட்டணும், யாரையாவது அனுப்பி வைப்பா. கிடைக்கிற காசில் தேங்காய் வாங்கி நாளைக்கு உனக்கு உடைக்கிறேன். நீ தான் வழி காட்டணும். வரேன். உன்னை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன்ப்பா, கை விட்டுறாத. ஐயா வணக்கங்க ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன ராகவன், காலையிலேயே வேலையில் ஐக்கியமாயிட்டீங்க போல் இருக்கு. ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்டு ஆ. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், சப் ரெஜிஸ்டருக்கு வேண்டியவர் போல் இருக்கு. நேற்று டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சரி பார்க்க சொன்னாரு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இன்னைக்கு நீங்கள் லேட்டு. புறப்படும் போதே பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு ஒரு பஞ்சாயத்து, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சப் ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டாரா? இன்னும் வரல. இன்னைக்கு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதனால சப் ரெஜிஸ்ட்ரார் கூட்டிகிட்டு வருவார் போல் இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஓ நீங்களா? ஆமாம் சார். ஆமாம், நோட்டீஸ் போர்டில் ஒட்டி 1 மாதம் ஆச்சு இல்லை? ஆயிடுச்சு சார். உங்கள் மேட்ரை பார்க்க வேண்டியவர் அவர், அதனால் அவரை தான் நீங்கள் போய் பார்க்கணும். போங்க சார். சார் பேப்பர்லாம் கொண்டாந்தாச்சா? கொண்டு வந்துருக்கேன் சார். நீதானா அது? இந்த கல்யாணத்தில் ஒரு சிக்கல் இருக்குதாப்பா. என்ன சார் சொல்றீங்க? எல்லாமே முறைப்படி தான் சார் பண்ணியிருக்கோம். இல்லப்பா, நேற்று ஏதோ ஒரு கோஷ்டி வந்து ரெஜிஸ்ட்ராரை பார்த்துட்டு போனாங்க. சரிங்க சார். உங்க கல்யாணம் நடக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல் இருக்கு. சார் யார் சார் அவங்க? அதெல்லாம் தெரியாதுப்பா. அவங்கெல்லாம் போய் ரெஜிஸ்ட்ராரை போய் தனியாக பார்த்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இந்த கல்யாண விஷயத்தில் ஏன் நாலேஜ் இல்லாமல் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு தான் எந்த டெசிஷனையும் எடுக்க முடியும். என்ன பண்ணுறது? இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்டால் ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்கள் சார். ரிஜிஸ்ட்ராருக்கு வேண்டப்பட்ட யாரையாவது பிடிச்சி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவரை கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. சார் அந்த அளவுக்கு யாரும் எங்களுக்கு தெரியாது சார். அப்போனா இன்னொன்று பண்ணுங்க, இவங்க அப்பா அம்மா 2 பேரையும் கூப்பிட்டு வாங்க, ஈஸியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். சார் என்ன சார் சொல்கிறீங்க? அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர்றதா இருந்தால் நாங்கள் மண்டபத்திலே பண்ணியிருப்போமே. இது பார்ப்பா, எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், என்னமோ செய்யுங்க. நீங்கள் தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளீஸ் சார். என்னப்பா இது இப்படி சொல்கிறீங்க? ரிஜிஸ்ட்ரார் வேறு சொல்லிட்டு போயிட்டாரு, அவரை வேற பேசி சரி பண்ணணும். இதில் பெரிய ரிஸ்க் இருக்குப்பா, ரொம்ப செலவாகுமே. சார் சார் இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும் சார். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வைக்கிற. சரி, ரிஜிஸ்ட்ரார் வரட்டும், அவரை கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். சரிங்க சார். அது வரைக்கும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். போங்க. ஏய் வாங்கப்பா. என்ன சிவபிரகாசம், காலேஜ் ஃபீஸ் ஓவரா? நீங்கள் வேற சும்மா இருங்க. வணக்கம் சார். அரடா சுந்தரம், வாப்பா. வணக்கம். என்ன அதிசயமா இந்த பக்கம்? வாபா அது உட்காரு. ஒன்றும் இல்லைப்பா, முதல்ல உட்காரு. பேங்க்குக்கு போனோம், அப்படியே உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். பேங்கா? நான் இதுக்கு? ஏன்னா பெரிய தொகையை எடுக்கணும்ப்பா, நீ வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும் தான். என்னப்பா ஏதாவது பெரிய செலவா? என்ன நீ ஏதோ தெரியாத மாதிரி கேக்குற? நீ தானே கல்யாணத்தை பேசி முடிச்ச, நர்மதாவோட கல்யாண செலவுக்குப்பா. ஓ அதுக்கா? அதுக்கேதான். கல்யாண ஜவுளி நகையெல்லாம் எடுக்கணும், அதுக்கு தான் பணம் எடுக்க போறேன். நீ கொஞ்சம் பர்மிஷன் சொல்லிட்டு வாயேன். சரி சரி, கொஞ்சம் இரு. ஒரு கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷனு ரிஜிஸ்ட்ரார் வந்தவொன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, உட்காந்துரு. சரி சரி சுந்தரம், அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னப்பா கிளம்புறேங்கிற? அப்புறம் என்ன பண்ணணும்? நான் தான் சொன்னேனே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, பொண்ணுக்கு நகையும் ஜவுளியும் எடுத்துடலான்னு சொன்னேன்ல. தாராளமா எடு, அதுக்கு நான் எதுக்கு? என்னப்பா கல்யாணத்தை பேசி முடிச்சதே நீ தானே, நீ இல்லாமலா? நான் வந்து என்ன செய்ய போறேன்? ஏய், நீ உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டு போப்பா. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நேரா கடைக்கு வர சொல்லிட்டேன், அவங்க எல்லாம் வந்துருவாங்கப்பா. நாம இப்படியே கடைக்கு போவோம். ஒன்னு செய், உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாக்யம், வேணி, திவ்யா எல்லாரையும் வர சொல்லு. அவங்களாம் அதுக்குப்பா. என்ன சிவம், நான் எதுக்கு அவங்க எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இல்லப்பா, கல்யாணம் பண்ணிக்க போறது உன் பொண்ணு, நல்ல டிசைனா பார்த்து செலக்ட் பண்றதுக்கு அவ வரது நியாயம். ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து என்ன பண்ண போறாங்க? என்னப்பா நீ, நம்ம என்ன தீபாவளி பொங்கலுக்கா துணி எடுக்க போறோம்? கல்யாண ஜவுளி எடுக்க போறோம். அப்படியெல்லாம் ஒத்தையா போய் சட்டுப்புட்டுன்னு எடுத்துட்டு வந்துட முடியுமா?
கூட்டமா போனா தானே ஒரு கலையா இருக்கும். அது இல்லப்பா நான் சொல்றது. இங்க பாரு, எனக்குன்னு வேண்டியவன் நீ ஒருத்தன் தான். ஃப்ரெண்டா இருந்தாலும் சொந்தக்காரங்க மாதிரி தான் குடும்பத்தோட ஒன்னா பழகிட்டு இருக்கோம். நாளைக்கே உன் வைஃப் வந்து அண்ணே பொண்ணுக்கு ஜவுளி எடுக்க போகும்போது என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ கூப்பிடுறியா இல்ல பாக்கிய நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் கூப்பிடுறேன். சரி பொறு நானே கூப்பிடுறேன். தொல்லை பிடிச்சவன் பாண்டி. நேர கடைக்கு வர சொல்லிருப்பா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குக்கா. ஆனா டிசைன் தான் கொஞ்சம் ஓல்டு மாடலா இருக்கு. அண்ணா இதே நெக்லஸ்ல கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் இருந்தா காமிங்க. கொஞ்சம் இருங்க எடுத்துறேன். சுந்தரம், உன் பொண்ணு பேங்க்ல டிராப் பண்ண அத்தனை காசையும் காலி பண்ணாம விட மாட்டேன். சும்மா இருங்க மாமா, கண்ணு வைக்காதீங்க. நான் இது கண்ணு வைக்க போறேன்? உங்க அப்பன் சொன்னானே என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டேன். நீ எடுக்கிறத பார்த்து என் பிள்ளைங்களும் அதே மாதிரி கேட்டா நான் எங்க போவேன்? கேட்டா வாங்கி கொடுங்க. அதுக்கு தானே நீங்க அப்பான்னு இருக்கீங்க. இந்த காலத்து பிள்ளைங்க நல்லாதாமா பேசுறீங்க. அப்பா சொல்லுமா. எனக்கு வைரத்துல ஒரு சின்ன மூக்குத்தி வேணும்பா. ஓகேமா. அப்பா இவ ஏற்கனவே பட்டுப்பட்டு எடுக்கிறன்னு ஜவுளி கடையில பாதி காலி பண்ணிட்டா. இப்ப நகை எடுக்கிறங்கிற பேர்ல நகை கடையை பாதி காலி பண்ண போறா. உசாராருங்கப்பா. அம்மா தாயி, நானும் ஒருத்தன் இருக்கமா, மிச்சம் ஏதாவது வை. நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா மிச்சம் இருக்கிறதுல உனக்கு தானே, அதை அனுபவிச்சுட்டு போ. இந்த பாரு, அப்புறம் நாளைக்கு வந்து சொத்துல பாதி கூடலாம் கேட்க கூடாது. ஹே, திரும்ப வந்து கேட்டா நீ குடுப்பியா? அதுக்காக தான் இப்பவே எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன். சரி போதும், சண்டை போடாதீங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கமா. புத்திசாலி பொண்ணுமா, என்னம்மா கறக்குற. இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? இந்த மாடல் பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இந்தாங்க. வேணே. அப்பா சொல்லுங்கப்பா. உனக்கும் தங்கச்சிங்க காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ல? ஆமா. ஏய், பணத்தை கட்டிட்டு ஒழுங்கா ரசீதை கொண்டு வந்து காட்டணும் அப்பா கிட்ட. ஏய், அவ என்ன ஏமாத்த போற? ரசீதெல்லாம் கொண்டு வந்து காட்ட சொல்ற? ஏன் காட்டினா என்ன? நல்ல பழக்கம் தானே. ஏய், அவன் நாம வளர்த்த புள்ளடி, நாமளே நம்பலன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லாம சொல்லலங்க. அப்புறம் உங்க பாடு உங்க பிள்ளைங்க பாடு. சார், சிவபிரகாசம் சார். வாங்க நாராயணன் வாங்க. இந்தா இவங்களை போய் காப்பி போடு. வாங்க ஏய், உள்ள வாடி. வா தம்பி, உட்காருங்க. உட்காருப்பேன். என்ன விஷயம் இவ்வளவு தூரம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, பையன் உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு சொன்னா சார். தேங்கா? எதுக்கு? இல்ல, ரொம்ப நாளா அப்பா பார்த்துட்டு இருந்த பொண்ணெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளவா யாரையும் பிடிக்கல. நீங்க தான் எல்லா வகையிலும் எனக்கு பொருத்தமான பொண்ணை பார்த்து கொடுத்துருக்கீங்க. என் கையில என்னப்பா இருக்கு, எல்லாம் அவன் செயல். இருந்தாலும் அது உங்க மூலமா தான் சார் நடக்கணும்னு இருந்திருக்கு. நாராயணன் சுந்தரம் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்க சொன்னாரு. நான் சொன்னேன், அதான் செஞ்சேன். அதுக்கு மேல நான் என்ன செஞ்சேன்? நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா நம்ம காலனி கணேசனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுங்க. எப்படியோ ஒரு வழியா இவன் ஒத்துக்கிட்டான் சார். இவன் மனசு மரத்துக்குள்ள இந்த நிச்சயார்த்தத்தை முடிச்சிட்டோம்னா எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடும். அப்படியே முகூர்த்த தேதியும் கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா இன்னும் சௌரியமா இருக்கும். நீங்க தான் நிச்சயார்த்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு உங்க ஃப்ரெண்டு சுந்தரத்திட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லணும். நீங்க வேற, உங்களை விட அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. என்ன பாக்கியா? நீங்க ஓகேன்னு சொன்ன உடனே காலையிலே போய் பொண்ணுக்கு வேண்டிய தாலி, நகை, பட்டு புடவை எல்லாத்தையும் வாங்கி முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் சம்பிரதாயமா நிச்சயார்த்தம் ஒண்ணு பண்ணித்தானே ஆகணும். அதையும் பேசிட்டா பத்திரிக்கை அது இதுன்னு மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ல சார்? அதுவும் சரிதான். உடனே அவங்ககிட்ட எப்பவே பேசிடுறேன். என்ன சார், சுந்தரம் இல்லையா? போனை வச்சுட்டு பக்கத்துல எங்கேயும் வெளியே போயிட்டான் போல் இருக்கு. கல்யாண விஷயம் போன்ல பேசுறத விட நேரில் போய் பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காலையில இங்க வந்துருங்க. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் சுந்தரத்தை நேரில் போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசி முடிச்சிடலாம். சரி தானே? இந்த வீடு தான் பாரு. எவ்வளோ ஆச்சுப்பா? 50 ரூபா சார். சார் நான் கொடுக்குறேன் சார். இருக்கட்டுங்க, வாங்க. என்ன சார், சம்பந்தி வீடு பூட்டி இருக்கு? அதான் எனக்கும் புரியல. This number is currently switched off. Please try again later. சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற ஆள் கிடையாது. சில சமயம் நாம் கூப்பிட்டு எடுக்க முடியலனாலும் திரும்ப அவன் ஃபோன் பண்ணுவான். நேற்று நாம் கூப்பிட்டதுக்கு இப்போ வரைக்கும் கூப்பிடல.
ஃபோனை ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். கொஞ்சம் இருங்க, பக்கத்தில் விசாரிச்சுட்டு வரேன். சார் சொல்லுங்க சார். அந்த வீட்டில் சுந்தர்னு ஒருத்தர். நீங்க? நான் ஒரு ஃப்ரெண்டு. வீடு பூட்டி இருக்கு. எங்கே போயிருக்காரு ஏதாவது தெரியுமா? ஃபோன் பண்ணாலும் கிடைக்கல. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சார். ஆஸ்பத்திரியா? அம்மா என்னமாச்சு? அனாதம்மா, அதான் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல. மானமே போச்சேடா. ஆமாம்மா, உட்காருங்க. ரமேஷ், என்னடா ஆச்சு? சுந்தர் இப்ப எப்படி இருக்கான்? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மாமா. ஆனா முழுசா தெரிய வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்றாங்க. என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டான்? நர்மதா ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான் மாமா. அந்த அவமானம் தாங்க முடியாம அப்பா தூக்கு மாத்திரை சாப்பிட்டாரு மாமா. என்னடா சொல்ற? அவ கல்யாணத்துக்கு நேத்தான நகை ஜவுளி எல்லாம் வாங்கணும். ரொம்ப சந்தோஷமா அவளே செலக்ட் பண்ணி வாங்கினாலடா. சண்டாளி ஆசைப்பட்டு வாங்கினான்னு நினைச்சோன்னு, ஆனா ஓடி போகும்போது எடுத்துட்டு போறதுக்கு தான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கியிருக்கான்னு. கல்யாணம் பேசி முடிவாயி ஜவுளி நகையெல்லாம் வாங்குற வரைக்கும் பேசாம இருந்துட்டு நேத்து ராத்திரி சத்தம் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா மாமா. ரூம் கதவை சாத்திக்கிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டாரு மாமா. போராடி கதவை உடைச்சி ஆம்புலன்ஸை வர வச்சு இங்க கொண்டு வந்தோம். ஸ்டமக் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாமா. அப்ப எங்க கல்யாணம் நடக்காதா? ஏண்டா பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு. நீ என்னடா கல்யாணம் நடக்காதுன்னு கேக்குற? இல்லப்பா, அது வந்து தம்பி, இங்க என்ன சூழ்நிலையில இருக்கோம்? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன சார் சொன்ன? இவர் மாத்திரையை போட்டுட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டாரு. இவதான் எனக்கு பாத்துருக்க பொண்ணு, என் வருங்கால பொண்டாட்டின்னு Facebookல போட்டோல வேற போட்டுட்டேன். இப்ப போய் அந்த பொண்ணு என்ன வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்க கூட ஓடி போச்சுன்னு சொன்னா கேக்குறவ என்ன சார் நினைப்பான்? நான் சரியில்லைன்னு நினைக்க மாட்டான். அது சரி தம்பி, ஆனா இங்க உள்ள நிலைமையை நீங்க பாக்கணும்ல. உங்க நிலைமையை மட்டும் யோசிக்கிறீங்களே, என் நிலைமை யோசிச்சீங்களா? தம்பி, புரியாம பேசாதீங்க. பொண்ணை பெத்தவங்களுக்கு இல்லாத இழப்பா உங்களுக்கு வந்துருச்சு. எல்லாம் சரியா இருக்கும்னு தான் நினைச்சோம். இப்படி ஆகுன்னு யாருக்கு தெரியும்? அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா தற்கொலை முடிவுக்கு வந்திருப்பான். இந்த மாதிரி பொண்ணை பெத்தா தற்கொலை தான் சார் பண்ணிக்கணும். தம்பி, நீங்க பேசுறது எதுவும் சரியில்லை. நாராயண் சார், உங்க பையனை கூப்பிட்டு கிளம்புங்க. நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காரு. சாரி சார், ரொம்ப ஆர்வத்துல இருந்தா ஏதோ ஏமாற்றத்துல. என்ன சார் ஏமாற்றம்? உங்களுக்கு மட்டும் தான் ஏமாற்றமா? உங்களை விட 1000 மடங்கு எங்களுக்கு ஏமாற்றம் இல்ல? பொண்ணை வளர்க்குற விதத்துல வளர்த்திருந்தா இந்த ஏமாற்றம் ஏன் சார் வருது? எதிர் வீட்டு பையன் கூட பழகிறது கூட தெரியாம அந்த லட்சணத்துல பொண்ணை வளர்த்துருக்கீங்க. எவனோட பழகிறா என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க செல்லம் கொடுத்துறது. அவ எவனோ ஒருத்தன் கூட ஓடி போனதுக்கு அப்புறம் எல்லாம் போச்சுன்னு புலம்ப வேண்டியது. நாராயண் சார், முதல்ல உங்க பையனை கூப்பிட்டு கிளம்புங்க. பா, போங்க. விடுங்கப்பா. விடுங்கப்பா. உங்க ஃப்ரெண்ட் போல என்ன பண்ண போறாரு? அப்படியே சாக சொல்லுங்க. நம்மள ரொம்ப கேவலப்படுத்திட்டாடா. ஓடி போன பொண்ணுக்கு அப்ப நான் வாழ்றதை விட செத்தே போயிருக்கலாம்டா. என்னாலே நம்ப முடியலடா. நல்லா தானே இருந்தா நர்மதா. அவ பேரே சொல்லாதடா. அவ நல்லா தான் இருந்தா, ஒழுக்கமா தான்டா இருந்தா. அப்புறம் என்ன ஆச்சுடா? எதிர் வீட்டுல ஒரு தரித்திரம் முடிச்ச பையன் குடி வந்தான்டா. அந்த தரித்திரம் என் மகளையும் பிடிச்சு இப்ப என்னையும் போட்டு பாட்டு. அவன் எப்படியே இருந்துட்டு போறான்டா. ஆனா நம்ம பிள்ளை எப்படிடா எப்படி? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. 20 வருஷம் வளர்த்தனா அவளுக்கு பெருசா தெரியல. 2 மாசத்துல எய்தாப்புல குடி வந்த அந்த நாசமா போனவன் அவளுக்கு முக்கியமா போயிட்டானேடா. அந்த பையனை நம்பி வீட்டுக்குள்ள புழங்க விட்டேன். எவனையுமே நம்ப கூடாது சிவா, எவனையுமே நம்ப கூடாது சிவா. நம்மதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீயும் 2 பொண்ணுங்களை வச்சிருக்கிற. பக்கத்துல எய்தாப்புல இருந்து நம்மளுக்குன்னு வினையா வருவானுங்க. என்னால நம்பவே முடியலங்க. நேத்து தான் கல்யாணத்துக்குன்னு நகை புடவை எல்லாம் வாங்கினாங்க. இன்னைக்கு என்னடானா பொண்ணு ஓடி போச்சு, அப்பா சாக கிடக்குறாருங்கிறீங்க.
எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் போல இருக்கு. குப்புற தள்ளின குதிரை குழியும் பறிச்ச மாதிரி சுந்தரத்தோட மூஞ்சில கரிய பூசினதோட இல்லாம வாங்கி வச்ச நகை புடவை பண்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா பாரு. அதைத்தான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஒவ்வொரு பொருளும் வாங்கும் போது அது வேணும் இது வேணும் அந்த டிசைன் இந்த டிசைன் கேட்டு கேட்டு வாங்கினாலங்க. தெளிவா ஓடி போறதுன்னு திட்டம் போட்டு தேவையான பொருளெல்லாம் அப்பங்காசிலே வாங்கி எடுத்துட்டு ஓடி போயிருக்கா. என்ன நெஞ்சு துணிச்சல், நினைச்சாலே ஆத்திரமா வருது. ஏங்க இப்ப சுந்தரண்ணனோட நிலைமை எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, காப்பாத்திட்டாங்க. ஆனா மனசு ரொம்ப நொறுங்கி போயிட்டாமா. அவன் முகத்தை என்னாலே பார்க்க முடியல. கண்ணில் தண்ணியா வந்துட்டு இருக்குமா. இந்த நிலவில் அந்த மாப்பிள்ளக்கார பைய எனக்கு என்ன பதில்னு கேட்கறான். கடுப்பாயிடுச்சு. பொண்ணே ஓடி போயிட்டா, அப்பன் சாக கிடக்குறான். இப்ப வந்து எனக்கு என்ன பதில்னா என்ன சொல்றது? ஏங்க அவங்களுக்கும் அது அசிங்கம் தானங்க. எல்லாம் சரிதான். ஆனா இந்த நிலைமையில என்ன சொல்ல முடியும்? ஒரு வழியா பேசி அமுச்சு வச்சுட்டேன். அவனும் அவங்க அப்பாவும் இந்த இடத்த நான் முடிச்சு வச்சேன்னு நேற்று தேங்க்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அது இப்படி ஆயிப்போச்சு. நம்ம என்னங்க பண்ண முடியும்? யார் யாருக்கு எங்கெங்கன்னு இருக்கோ அது அங்கங்க தானே முடியும். அதை தான் நேற்று நானும் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனால் அது இப்படி பலிக்கும்னு நினைக்கல. ரொம்ப வருத்தமா இருக்கு பாக்கியம். வருத்தப்பட்டு என்னங்க பண்ண முடியும்? என்ன எதிர் வீட்டு கதவை யாரோ திறக்கிற மாதிரி இருக்கு. அது வாடகைக்கு யாரோ புதுசா குடி வரதா பிளம்பர் சாமி சொன்னா. அவங்க தான் வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த பெட்டிங்க கொண்டு வாங்கண்ணே. மேல மேல கொண்டு வாங்க. உள்ள அப்படி ஓரமா டேபிள் மேல. சரிப்பா. ஹலோ அங்கிள். நீங்க? என் பேர் மகேந்திரன். எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். ஃபேமிலியெல்லாம்? ஃபேமிலிலாம் யாரும் இல்லைங்க, எல்லாம் ஊர்ல இருக்காங்க. நான் பேச்சுலர்.